போடு. இன்னைக்கு சண்டே சமையலுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் சில்லிக்கு, அப்புறம் காடை பிரியாணிக்கு, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஈரல் வந்து வாங்கியிருக்கேன். போகும்போதே அரிசி ஊற போட்டு போயாச்சு, அதனால சாப்பாடு வச்சாச்சு. இப்ப பாட்டி வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆராய்ச்சி பண்றியா? சரி, பாட்டி வந்து சொல்லல இவ்வளவு ஐட்டம் எடுக்கிறேன்னு, அதனால கொஞ்சமா வெங்காயம் உரிச்சிருக்காங்க. இப்ப அதுக்களவா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாக்கலாம். ஒரு வழியா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்னென்ன வாங்கன்னு பார்க்கலாமா. இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் காலி. ஸோ டோட்டலா நான் சொல்றேன் என்னென்ன வாங்கிருக்கேன். கொஞ்சம் தான் வாங்கினேன், ஆனா மல்லிகை ஜாமான் இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா முட்டை தீர்ந்துருச்சு, அதனால முட்டை வந்து ஒரு அட்டை வாங்கினேன். ஒரு அட்டை வந்து 134 ரூபா போட்டிருந்தாங்க. நான் எப்பயும் சிக்கன் எடுப்பேன்ல அந்த கடையில தான் நான் வாங்கியிருந்தேன். 134 ரூபாய்க்கு ஒரு அட்டை முட்டை வாங்கிட்டேன். அப்புறம் காடை முட்டை 3 10 ரூபாய்ன்னு சொன்னாங்க, அதனால சரி இன்னைக்கு செய்யறதுக்கு வந்து வாங்கிட்டேன். அட்டைப்பெட்டியில தான் திங்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் சமையல் வேலையும் பாத்திரலான்னு பார்த்தா சரி வீடியோ எடுத்துட்டு பாருங்க. வீட்டுல இது வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. ஒரு மாசத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. பொட்டுக்கடலை உளுந்து எடுத்துட்டேன், ஏன்னா மாவு அடிக்கடி ஆட்டுறோம்ல. நான் அப்புறம் நாட்டு சக்கரை, அவல் இப்போதைக்கு மிளகா வாங்க சொன்னாங்க. அதை மறந்துட்டு வந்துட்டேன். அந்த கடையில ஹோல்சேலா நான் வாங்குற கடை வந்து இல்லை, அங்க இருந்துச்சு. அந்த கடை இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா வாங்கியிருப்பேன். அதனால இப்போதைக்கு ஒரு பேக்கெட் மட்டும் மிளகாத்தூள் வாங்கிட்டேன். ரவை எடுத்திருக்கேன், ஏன்னா உப்புமா அதிகமா சாப்பிட மாட்டோம், பட் ரவை லட்டு பிடிக்க ஸ்நாக்ஸே எதுவுமே இல்லை. ஸோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது இன்னைக்கு ஏன் இவ்வளவு வாங்கினேன்னா லட்டு பிடிச்சிக்கலாம், அப்புறம் பாயசம் அடிக்கடி வைக்கிறோமா, அதனால வந்து பாசிப்பருப்பும் எடுத்துட்டேன். உளுந்து பாத்தீங்கன்னா மாவுக்கு தான் நான் 2 கிலோவே எடுத்துட்டேன். ஆமா 2 கிலோ உளுந்து எடுத்துட்டேன். 5 கிலோ எப்பயுமே போனேன்னா அரிசி வாங்கிடுவேன். மொத்த ஜாமான் வாங்கும் போதெல்லாம் அரிசிங்கிற சர்க்கரை, பாட்டி வந்து சர்க்கரை தீர போகுதுன்னு சொன்னாங்க, அதனால 5 கிலோ வாங்கிட்டோம்னா டீ காஃபி விட இப்ப நம்ம ஸ்வீட் செய்யறோம்ல, இப்ப லட்டு பிடிக்கிறோம், அப்புறம் மைசூர் பாக் செய்வோம். ஏன்னா கடையில அதிகமா வாங்குறது இல்லை, அதனால அதுக்கு வந்து சர்க்கரை வேணும் அப்படின்றதுனால 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன்னா செஞ்சுக்கலாம். அப்புறம் நான் பாமாயில் தான் வாங்கலான்னு தான், அந்த ஹோல்சேல் கடை இல்லை, அதனால இன்னைக்கு சமைக்கிற கலவா கோல்டு வின்னர் வாங்கிட்டேன். இந்த எண்ணெயே வந்து நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓட்டிக்கலாம். நாளைக்கு நான் போவேன், ஜுவல் செட் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. அந்த கடையில போய் ஜுவல் செட் வாங்கிட்டு நாளைக்கு அந்த கடை நிறுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும். சேமியா வந்து அவசரத்துக்கு, நம்ம அடிக்கடி சேமியா பிரியர்ல நம்ம வீட்டுல யாரும் கிடையாது. சாப்பாடு கொஞ்சமா நைட்டு மீதி இருக்குதுன்னா ஒரு பேக்கெட் சேமியா எக்ஸ்ட்ரா கலர்றதுக்காக அந்த ஒரு 3 சேமியா பேக்கெட் வாங்கினேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு, மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் வேணும்னு வாங்கினேன். அப்புறம் சீரகம் 23 ரூபா. வெந்தயம் இல்லை மாவுக்கு போடுறதுக்கு, அதனால கொஞ்சம் வாங்கினேன். மிளகாத்தூள் தான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். சேமியா பேக்கெட் பாருங்க, ஒண்ணு பிரியாணி சேமியான்னு இருந்தது. சரி இது ஒவ்வொரு நேரம் எப்பயாச்சும் செய்வேன். இது வந்து மாச சாமானத்துல வராது, வருஷ சாமான் அந்த மாதிரி வரும். வேற ரவா தான் சொன்னேன்ல லட்டு பிடிக்கிறதுனால 2 பேக்கெட் வாங்கினேன். திராட்சை, சிக்கன் சில்லி பொடி, இன்னைக்கு சில்லிக்கு வந்து இதை வாங்கிட்டேன். போங்க டயர்டா இருக்குது. இந்த பிரிச்சா சிக்கன்ல கொட்டு. அப்புறம் நம்ம சோப் போடுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால இந்த சோப் ஒண்ணு மட்டும் தம்பி எடுத்தா வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாரத்துல சோப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். டைம் இல்லை, ஏன்னா நைட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால. பேக்கெட்டு, அப்புறம் முந்திரி பாயாசத்துக்கு, அப்புறம் ஷாம்பு ஒரு பேக்கெட் வந்து வாங்கியாச்சு. நம்ம அம்மா அப்பா எல்லாம் வருவாங்க, கெஸ்ட்டுக்கெல்லாம் வேணும், அதனால போட்டுரு, கிட்ட வச்சு போடுப்பா. சோ இன்னைக்கு இந்த ஜாமான் எல்லாம் வாங்கினது. அரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டிப்பம் எடுத்துருக்கோம் பாருங்க. எல்லாம் இன்னைக்கு சண்டே
ஒர்க் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு சண்டே சமையல் வீடியோ பார்க்கலாம். மிச்சம் சின்ன கொஞ்சம் ஓட்டி வச்சிருக்கிறேன். 850 ரூபா இருக்கு மிச்சம். வடசட்டி மாட்ட எடுத்தா போதும்ல. என்னையோட சேர்த்து இப்படி சேர்த்து தானே எடுக்கணும். வண்டி போயிட்டானா மோகன்? என்ன வருவானா? நைட்டில் வருவானா? 9 மணிக்கு இறங்குவானா? 9 மணி ஆகுமாம்மா. நாளைக்கு வண்டி மேலே போயிருந்தியா? சரி, இந்த மைக்கில் வந்து வைக்கிட்ட மேலே இருக்கு. மேலே இந்த வச்சிருக்கிறேன். நல்லா வணங்க. சூப்பராக வணங்கி காடை பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, காடை முட்டை ஃப்ரை, அப்புறம் ஈரல் வறுவல், வெள்ளை சாப்பாடு, பிரியாணி, தயிர். அவ்வளோதான் பிரியாணி. காடை பிரியாணி. அப்போ தான் அந்த நிதை எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? நிதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் வேலை செய்யறது நல்லா தெரியுமில்ல. அப்புறம் கேமராமேனுக்கு என்ன வேலை? கேமரா மாதிரி எல்லாரும் சாயிடும். இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிளீன் பண்ணலைங்க. மார்க்கெட் போயிட்டு வந்தோம்ல, எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தனால அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவசர அவசரமா எடுத்து மணி 12 ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து எப்பயுமே சண்டே சமையல் வந்து எல்லாரும் பொறுமையா செய்வாங்க. நம்ம அவசர சமையலாக தான் செய்யணும். காலையில சாப்பாடு இருந்தது, அதை வந்து எல்லாரும் கரைச்சி குடிச்சாச்சு. இப்பயும் பசியானா அதையே குடிங்கன்னு சொன்னோம்னா நம்மள அடிச்சு போடுவாங்க. அதனால டக்குன்னு ரெடி பண்ணலாம். இந்த பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் கிரேவி ரெடி பண்ணிட்டோன்னா கூட பசிக்கிறவங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ஈரலும் வேற என்ன காடை முட்டை தான் இருக்கு, ரெடி பண்ணிக்கலாம். சில்லி மெதுவாக போட்டுக்கலாம், கடைசியாக சில்லி போட்டுக்கலாம். இன்னைக்கு சித்திரை ஆரம்பிக்குது இல்லை, நான்வெஜ் செய்ய முடியுமா? காவடி வருது. அதனால நாங்க அதெல்லாம் பக்கத்துல நல்ல நாள் கெட்ட நல்லா இல்ல, கோயிலுக்கு போறோமா, வீடு துடைக்கிறோமா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போறோமா. அடுத்த மாசம் 9ஆம் தேதியா 8ஆம் தேதியா வருது. ஆனா இங்க பக்கத்துல எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க நான்வெஜ் எல்லாம் மனம் வந்தா. அதனால பார்ப்போம், என்னன்னு பார்க்கலாம். நீ வருவியா காவடிக்கு? மாட்டலையா? இப்ப கோளாறு என்ன பண்ணிட்டேன்னா, பிரியாணி கட் பண்ணி வச்சிருந்தேன். தேங்காய்ங்கிற தக்காளியை கிரேவியில போட்டேன். கிரேவி தக்காளி கிரேவி மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ போங்க, என்னங்க வாழ்க்கை இது. மனுஷன் நல்லா சமைச்சு சாப்பிடலாம்னா மைண்ட் ஒரு இடத்துக்கு வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல. போன வாரம் நம்ம வந்து ஏதாவது திருச்செந்தூர் போயிட்டோமா, அதனால சண்டே சமையல் செய்யல. ஸோ இந்த வாரம் செய்யலாம் தான் வந்துட்டு எல்லாம் 100 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். அதிக பட்ஜெட்லாம் கிடையாது. எப்பயும் போல 50 ரூபாய்க்கு ஈரல் எடுத்தேன். 100 ரூபாய் காடை, 3 காடை 100 ரூபாய். அப்புறம் 100 ரூபாய்க்கு சில்லிக்கு, 100 ரூபாய்க்கு கிரேவிக்கு வாங்கினேன். அப்புறம் முட்டை வந்து 9 முட்டை, காடை முட்டை 30 ரூபா, 3 முட்டை 10 ரூபாய் வாங்கிட்டு 9 முட்டை வாங்கினேன். அவ்வளவுதான். எவ்வளவு ஆச்சு? 350 ரூபா. அப்புறம் முட்டையோட சேர்த்து 380 ரூபா இந்த வாரம். நீட்டா சமைச்சு சாப்பிடலாம்ல. இப்ப பிரியாணி ஓப்பனிங் எல்லாம் நடக்குது இங்க எங்க ஊர் பக்கமே வந்து தாராவத்தில பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய கடையெல்லாம் ஓபன் பண்றாங்க. ஒரு பிரியாணி வந்து 300 ரூபா, 350 ரூபா அப்படி வாங்கி வாங்கி இத்தினோண்டு ஆளுக்கு அப்படியே டேஸ்ட்டுக்கு சாப்பிடுறதுக்கு இது மாதிரி வாங்கிக்கலாம். நான் அதுவும் வாங்கி சாப்பிடுவேன். நான் தான் சொன்னேன்ல, மேக்கப் வந்து முடிச்சோம் அப்படின்னா நாங்களா சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா கையில காசு பாக்குறோம்ல. இப்ப என்ன பண்ணுவோம்? மேக்கப் முடிச்சா வாங்கி சாப்பிடுவேன். பிரியாணி பிரியாணியா? பிரியாணி இன்னும் வணங்கணும்ல. இன்னும் போடல, இன்னும் மசாலா வணங்கணும். இன்னும் மசாலாவே போடல, அரைச்சு வச்சிருக்கேன் மிக்சியில. வெங்காயம் தக்காளி இப்பதான் வணங்குது. நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வதக்கி நல்ல பிரியாணி செஞ்சிடலாம். நல்லா நெய்
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதெல்லாம் ஊத்தி செஞ்சோம்னா நல்லா உணர்த்தியா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கடையில வாங்குற பிரியாணி மேல ஒரு நாட்டம் எல்லாருக்கும். நானே இன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன். கம்மன ஒரு பிரியாணி வந்து பார்சல் வாங்கிக்கலாம், பாய் பிரியாணி போய் பார்சல் வாங்கிக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் அது ஒரு நேரத்துக்கு தான் வரும். இதுனா நம்ம 2 நேரத்துக்கு நல்லா நீட்டா வயிறார சாப்பிடலாம். எல்லாருமே இருந்துச்சு அப்படின்னா போட்டு போட்டு சாப்பிடுவாங்க, பிரச்சனை இல்லைல்ல நம்ம வீட்டு பிரியாணி. அதனால சரின்ட்டு இன்னைக்கு பிரியாணியே செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ காடை வந்து பத்தாது, 3 காடை தான் வாங்கியிருக்கோம். கிரேவியோ குழம்போ வச்சாலாம் பத்தாது 2 நேரத்துக்கு. அதனால காடை வந்து பிரியாணி பண்ணிடலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் பாருங்க, இது நம்மளே ஸ்டிச் பண்ணது. இதே மாதிரி நைட்டி கிளாத்லயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். கிளாத்தாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நீங்களே பிட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிற அப்படின்னாலும் உங்களுக்கு நைட்டி பிட் வந்து நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். 220 ரூபாய் ஒரு பிட்டு. ஸோ நீங்க எடுத்து நீங்களே ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாமா? ஏன்னா நம்ம ரெசிபி எல்லாம் பெருசா ஷேர் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் அவ்வளவு பெரிய சமையல் கலை நிபுணர்லாம் கிடையாது. ஓகே சரி, எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ணிட்டியா? பாருங்க பிரியாணி அப்படியே எந்த அளவுக்கு நல்ல கிரேவி எல்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்குன்னு. ஸோ சுட சுட இந்த பிரியாணி எடுத்து இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கெஸ்ட்டு வந்ததுனால சண்டே சமையல் ஷார்ட் வீடியோவும் எடுக்கலை. ஃபுல்லாக நான் வந்து காமிச்சப்போ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்கலை. அவங்களுக்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து கடைசியாக சாப்பிடும்போது தட்டில் வந்து எடுத்து வச்சேன். பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, சில்லி சிக்கன், ஈரல் வறுவல், இது காடை முட்டை. ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே சமையல். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.